வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் இங்கே 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு. கடந்த வாரம் மேச ராசியில் இருந்த இந்த சுக்கிர பகவான் இப்போது இந்த வாரம் 9ஆம் இடம் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இதனால் 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல பலம் பெறுவது சிறப்பு. 3ஆம் இடம் இளைய சகோதரம், உங்களுடைய சகோதரத்துவத்தையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் எழுத்துத்துறை கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உங்களுடைய தைரியத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த வகையில் 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல பலம் பெறுவது என்பது சிறப்பு தான். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய ஒரு முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு அமைப்பை பெறும். அதே போல் 10ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் பெறதுனால தொழில் அமைப்புகள்லாம் இப்போது சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்போது சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாயின் உடல்நிலை, வண்டி வாகனம், வீடு, இது போன்ற அமைப்புகளை வீடு சார்ந்த விஷயங்களில் சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு. படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு யோக அமைப்பு. அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் இவருடைய பார்வையும் 3ஆம் பார்வை மற்றும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். இது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பில்லாதவர்களுக்கு இப்போ சுக்கிரன் பலம் பெறுவது என்பது தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த அட்டம சனியினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சோதனையான அமைப்புகள் இருக்கும். அனைத்து விஷயத்திலையும் வருமானம் இல்லை, தொழில் சரியாக இல்லை, வேலை சரியாக இல்லை, எடுக்கும் முயற்சிகள் சரியாக இல்லை, இதெல்லாமே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் குருவுடன் இணைந்திருக்கிறாரு. அதனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகளில் இருக்கிறவர்களுக்கு இந்த குரு சூரியன் இணைவு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு சூரியன் இருவரும் இணைந்து சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அவர் குருவினுடைய பார்வையும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை செய்வது ஒரு சிறப்பு தான். குரு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. 5ஆம் பாவாதிபதி லாபஸ்தானத்தில் போய் அமர்வது என்பது 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் 5ஆம் இடம் குறிக்கும் அதிர்ஷ்டஸ்தானம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக அந்த தனுசு வருது. அதற்கு அதிபதி இந்த குரு. அவர் போய் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அவர் வீட்டை அவர் பார்க்கிறார். அதனால் குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தருது. அவருடைய பார்வையும் சிறப்பான இடங்களை பார்வை செய்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்த்துடுறாரு, 5ஆம் இடத்தை பார்த்துறாரு, 3ஆம் இடம். இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைதான். நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவி 7ஆம் இடத்துல குரு ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வை சிறப்பு அளிக்கக்கூடியதாக அமையுது. அதனால் இங்கே உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ஒரு கண்டக சனியாக இருந்து கணவன் மனைவிக்கு இடையில் சிறப்பான ஒரு உறவு நிலைகள்லாம் இல்லாமல் சில சிக்கலில் இருந்தீங்க. அதே போல் நண்பர்கள், கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் சரியில்லை. ஒரு அட்டம சனியாக மாறிட்டார். இங்கே ராகு வந்தாலும் கூட குருவின் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. திருமண தடையை கொடுக்குமானா அப்படி இல்லை. குருவின் பார்வை இருக்கிறதுனால இப்போ சிறப்பான ஒரு அமைப்பு தான். நினைத்தபடியான ஒரு திருமண வாழ்க்கை துணை ஏற்படும். அடுத்ததாக உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலே சந்திரன், செவ்வாய், கேது இங்கே இணைவு பெறுறாங்க. அந்த வகையில் உங்களுடைய 2ஆம் பாவாதி விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்கள் குடும்ப ரீதியில் சில செலவுகள் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு தொந்தரவான ஒரு அமைப்புலையும்
உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். இருந்தாலும் இந்த வாரத்தில் 1, 2 ஆகிய தேதிகளில் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெறுவது இந்த நாட்களில் ஒரு சாதகமான அமைப்பு தான். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில சுப செலவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு செலவினமாக அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததான் இங்கே உங்களுடைய ராசியில் சந்திரன், செவ்வாய், கேது 4ஆம் பாவாதிபதி. அதனால் வீடு சார்ந்த விஷயங்கள், இங்கே 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை இருப்பது ஒரு சிறப்புனாலும் கூட, இங்கே 4ஆம் பாவாதிபதியான செவ்வாய் இங்கே கேதுவுடன் இணையறதுனால உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் இங்கே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். வீடு சார்ந்த விஷயங்களாலும் சரி, உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களாலும் சரி, இது ஒரு பெரிய அளவில் ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து தருவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.